ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, காலையிலேயே நான் நேற்று என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து 21,765க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 805 கொடுத்தேன். பட் காலையிலேயே வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கீழே வந்து திருப்பியும் 813 வரைக்கும் போய் அது நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப குயிக்காக அது ஆக்ஷன் இருந்ததுனால. பட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து 670க்கு கீழே நான் செல் சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 670 பிரேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எது வரைக்கும் வந்திருக்கு, 21,500 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நேற்று இன்டர்னெல்ல மட்டும் நிஃப்டியில் நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இது ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட். அது மட்டும் இல்லை, இன்னும் எம்ஜிஎல் சொல்லி ஒரு ஸ்டாக் நேற்று சொல்லியிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நேற்று. ஸோ இது வந்து 1420க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 1455 அண்ட் நேற்று ஹை பாருங்கள் 1460 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன். அது பிரேக் அவுட் ஆன உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஷார்ப்பாக ஒரு அப்மூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 40 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நமக்கு நேற்று இன்டர்ல கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, லால்பத் சொல்லி ஒரு ஸ்டாக் நேற்று கொடுத்துருந்தேன். இது கூட நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். பை எங்கே அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டார்கெட் வந்து இது வரைக்கும் கொடுத்துருந்தேன். நேற்று ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2512 வரைக்கும் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய எக்ஸாக்ட் தேர்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. இதில் வந்து ஒரு 67 பாயிண்ட்ஸ் நமக்கு இன்ட்ரடேல மட்டும் கிடச்சிருக்கு நேற்று கொடுத்த வீடியோவில். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பர் ஜாக்பாட் எது அப்படின்னா ஹிந்து பெட்ரோ. இது கூட அற்புதமாக நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 459 நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை பாருங்க, நான் கொடுத்த இந்த 3ல் மேலே போய் 485 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 26 புள்ளிகள் நமக்கு இன்ட்ரடேல மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஜாக்பாட் அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நிஃப்டி லெவல்ஸ் நான் இன்னும் வரக்கூடிய காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் முடியும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒவ்வொரு தடவையும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலேயே அது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம போயிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,585 லெவல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட் இன்றைக்கி. ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி ஆக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21,500 லெவல். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நிஃப்டி. ஸோ இதை வந்து இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் நிஃப்டி எப்படி போகுது என்பதை வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 21,585 லெவல் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். இனிஷியல் டார்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி 21,625, அதாவது 40 பாயிண்ட்ஸ் 1:1. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் 40லேருந்து 50 புள்ளிகள் நீங்கள் வைக்கலாம். பிகாஸ் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாப் லாஸை வைக்கலாம். அல்டிமேட் டார்கெட் வந்து ஒரு 100 புள்ளிகள், அதாவது 21,585லேருந்து 21,685 அது வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் நிஃப்டி இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க,
அதாவது சப்போர்ட் பிரேக் ஆகி, அதாவது எப்படின்னா சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகணும். ஜஸ்ட் ஒரு ஃபால் கிடையாது, இட் ஹேஸ் டு சஸ்டெயின் இயர். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ன்றதுக்காக இங்கே சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆகலாம், இல்லைன்னா கொஞ்சம் மேலே போய் பிரேக் ஆனாலும் நம்ம நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 21,500. இனிஷியல் டார்கெட் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் 1:1, தட் இஸ் 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 21,400 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். இது நிஃப்டி. இது ஸோ நிஃப்டி வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நேற்றே நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து நோ ட்ரேடிங் ஜோன் டெரிட்டரியில் நேற்று இருந்திருக்கு. லைவ் மார்க்கெட்லேயே நான் சொன்னேன், ஒரு பெரிய மூவ் வந்து இங்கேயே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பேங்க் நிஃப்டி வந்து விளையாடுது. ஒரு நெகட்டிவ் கேண்டிலும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் கேண்டிலும் இல்லை. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம வந்து இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ட்ரேடிங் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே இல்லை கீழே வந்தால் மட்டும்தான் நாம் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ பை எங்கே அப்படின்னா 45,550 சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 45,550 பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணுங்கள். இனிஷியல் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 45,800 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100லேருந்து 150 புள்ளிகள் நீங்கள் ஸ்டாப் லாஸை வைங்க, பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் வாலடைல் இன் த மார்க்கெட். அதே மாதிரி கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 45,200 லெவல் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு வெளியே பேங்க் நிஃப்டி வந்த உடனே நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி 100 புள்ளிகள். ஸ்டாப் லாஸ் வந்து 100லேருந்து 150 புள்ளிகளை நீங்கள் வைங்க. அல்டிமேட் டார்கெட் வந்து 44,850 ஆர் 800 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இந்த லெவல் பிரேக் பண்ணால் மிகப்பெரிய ஃபால் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் எனக்கு எப்படி பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஷோல்டர், இது ஹெட்டு, திருப்பி ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. திருப்பி இன்னொரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணுங்கள். இன்கேஸ் இது ஃபெயில் ஆகி இது பிரேக் பண்ணால், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆர்இசியில். ஸோ பை ஆர்இசி அபவ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது 496க்கு மேலே பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 488, டார்கெட் டார்கெட் வந்து 499, 504 அண்ட் 510. ஸோ இதை நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். செல் வந்து பிலோ 488, ஸ்டாப் லாஸ் 495, டார்கெட் வந்து 485, 480 அண்ட் 473. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆர்இசியில். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆர்இசியில், பார்த்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து நேஷ்னல் அலுமினியம். ஸோ இந்த ஸ்டாக் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி. காரணம்னா இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த டபுள் டாப் நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ். சப்போஸ் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா டபுள் பாட்டம் கூட ஃபார்ம் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணால் நீங்கள் பையும் பண்ணலாம். ஸோ இது ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ். ஸோ பார்க்கலாம் எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுதுன்ட்டு. சப்போஸ் இது பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 143, ஸ்டாப் லாஸ் 147, டார்கெட் 141.50, 140 and 136. Buy above 149, stop loss 145, target 150, 50, 152 and 156.
ஆஃப் ஆயிடுச்சு. பண்ணும்போது ஆஃப் ஆகுது. பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் ஆச்சுன்னு சொல்றாங்களா, அதான் வெளியே வந்தோம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து செல்ல வந்து பை இருக்கு. இது கீழே பிரேக் அடிச்சு பை பண்ணலாம். பை அபவ் 148 ஸ்டாப் லாஸ் 145 டார்கெட் 150 51 இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக் டச் ஆகி பட் இந்த நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணா நீங்க தாராளமாக செல் பண்ணுங்க. செல் பிலோ 566 ஸ்டாப் லாஸ் 573 டார்கெட் 563 560 and 550. இந்த மூணு டார்கெட் நீங்க தாராளமாக பிளான் பண்ணலாம் ஹிண்டால்கோல. அடுத்த ஸ்டாக் வந்து பிஎஃப்சி. ஸோ பிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டும் ஃபார்ம்ல இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் ப்ளஸ் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் அப்படின்னு பிரேக் பண்ணா நீங்க தாராளமாக செல் பண்ணுங்க. செல் பிலோ 440 ஸ்டாப் லாஸ் 447 டார்கெட் வந்து 436 432 and 420. இந்த மூணு டார்கெட் நீங்க தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் இருக்கு. ட்ரெண்ட் வந்து அப்படிதான். சப்போஸ் இன்கேஸ் இன்னைக்கு வந்து இந்த லெவல் ட்ரெண்ட் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை பிரேக் பண்ண தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 1465 ஸ்டாப் லாஸ் 1458 சாரி 1476 டார்கெட் 1458 1452 150 45. இந்த மூணு நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பேங்க் நிஃப்டி ஜஸ்ட் ஆல்சோ அது ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை